ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அவங்க ஃபேமிலியிலேருந்து அந்த லவ்வர் பயங்கரமாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார். சௌந்தர்யா வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆட்டம் காண வச்சிட்டார். என்னென்னா சௌந்தர்யா மேலே நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா பிஆர் அப்படின்ற விஷயங்கள் அவங்க மேலே மட்டும் இல்லை, ராணுவ மேலேயும் இருக்குது. ஸோ அதனால் எதிர்பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாக்லினோட அம்மா ஒன்றும் பெருசாக சொல்ல, நீ நல்லா தான் விளாட்ற க்யூட்டுமா அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஜாக்லினோட லவர் வந்து சொல்ல ஆரம்பித்தார். சூப்பராக ஓரளவுக்கு செம்மையாக வந்து பேசினார். அதில் முத்துக்குமரனுக்கு என்ன சொன்னார்னா, நீங்களாம் வந்துட்டு உங்கள் கூட விளாண்டுக்கிறீங்க, இவர் பிக் பாஸ் கூட விளாட்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதே மாதிரி ஜாக்லின் அதை தான் பண்ணுறான்ற மாதிரி சொன்னார். ஆனால் சௌந்தர்யாவுக்கு என்ன சொன்னார்னா, சௌந்தர்யா பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது சௌந்தர்யா வந்து அதெல்லாம் ஒன்றும் வரி பண்ணாதீங்க, கொஞ்சம் ஓப்பனாக சொல்லுங்க. நாங்கள் ஓப்பனாவா இந்த சொல்கிறோம் பண்ணிட்டு சவுண்டு எப்படி கேம் விளையாடுறாங்க அப்படின்னா உங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிங்கும்போது எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க, பிஆரை பற்றி தான் சொல்லுவாங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக சவுண்டு வந்து உங்கள் கூட கேம் விளாட்ல, மக்கள் கூட விளாட்றாங்கன்ற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் ஷாக்காக வராங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா, எப்போ அவங்க 2 வாய்ஸில் வந்துட்டு ஸ்டேஜில் பேசினாங்களோ அப்போத்துலேருந்தே வந்து அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மக்களும் அப்போ விட ஆரம்பித்தவங்க தான், இப்போ வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. அதே மாதிரி முத்து, இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒரு டவுட் வருதுல உங்களுக்கு, அதுக்கு காரணம் எல்லாமே இப்படி தான் நடக்குது அப்படின்னு முத்து அப்படியே ஆமாங்க புரியாமல் இருந்தேங்க அப்படின்போது, ஆனால் பெருசாக வந்துட்டு ஓப்பனாக சொல்ல மாட்டுறாரு. ஆனால் எல்லாத்தையுமே காரணம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து சௌந்தர்யாக்கள் கேட்குறாங்க, என்ன உனக்கு புரிஞ்சுதான்னு. சௌந்தர்யா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. இதுதான் சௌந்தர்யா, நீ புரியலன்னு சொல்லி கேம் விளாட்ற பற்றியா, இதுதான் சௌந்தர்யான்னு சொல்லி கலாச்சி விட்டார். செம்ம ஷாக் ஆகிட்டாங்க எல்லோரும், ஒரு மாதிரி ஆடி போயிட்டாங்க. இதேமாதிரி விஷாலுக்கு வந்து ஒரே போடு, நீங்கள் வந்து சமையல்காரன் மாதிரி நல்லா பண்ணுறீங்க ப்ரோ, அதேமாதிரி டான்ஸ் ஸ்டெப்பில் ஒரு 4 ஸ்டெப்பு வச்சுட்டு சீன் போட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, கொஞ்சம் பின்னாடி பேசாமல் முன்னாடி பேசுங்கன்ட்டார். ஜெஃப்ரிக்கு ஒன்று சொல்ல வந்தார், டப்புனு உங்கள் தொடை பிடிச்சி அமுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பாலிஷாக வந்துட்டு பாசிட்டிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா முரண்பாடு அப்படின்ற விஷயங்களை வந்து ஜெஃப்ரி தாக்கிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் மஞ்சரிக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்து டெரர் கேம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்ட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு வாரம் உள்ளே வரும்போதே தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து உங்களோட அந்த வீடை வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாற்றணும்னு நினச்சிங்க, அதே மாதிரி நீங்கள் அழகாக மாற்றிட்டீங்க. அது எல்லாமே பக்காவாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வர கமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களே மாற்றிக்கிட்டீங்க, அது நல்லா இருந்துச்சுன்னாங்க. ராணுவம் அதே மாதிரி சொன்னார். என்னென்னா சௌந்தர்யாவும் ராணுவும் ஒரே மாதிரி தான். சௌந்தர்யாவோட மேல் வெர்ஷன் தான் ராணுவோட ஃபீமேல் வெர்ஷன் தான் சௌந்தர்யா. ஆனால் சவுண்ட் அளவுக்கு இல்லைனாலும் இவர் வந்து ஒரு இதுக்காக வந்து என்ன வேணாலும் பண்ணுவார், அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக. அந்த மாதிரி ஒரு பர்சன். ரயான் வந்துட்டு 2 பேரை தாண்டி மிங்கிள் ஆகணும், நிறைய விஷயங்களை அனலைசஸ் பண்ணுறாரு சூப்பராக. பட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாரு. பவித்ரா வந்து ஹோம்லி கேர்ள், டாஸ்கில் அவங்க வந்து சரியான பீஸ்ட். மற்றபடி எல்லாமே சூப்பராக அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் சூப்பராக பேசியிருந்தார், ஓப்பனாக பேசியிருந்தார். அதில் குறிப்பாக வந்துட்டு முத்துக்குமரன் பற்றி சொன்ன விஷயங்களும், சௌந்தர்யா பற்றி சொன்ன விஷயங்களும், தீபக் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பர்சன், எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், எல்லாருக்கும் வந்து நல்ல அறிவுரைகள் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடித்தாங்க. நல்லா இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. பட் ஆனால் இந்த லவ் இருக்கிற விஷயத்தை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க நம்ம ஜாக்லின். அது வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தி வெளியில் இருக்க நிறைய பேர் வந்துட்டு என்னது ஜாக் மூ, எப்படி முஜாக்கு ஜாக் மூ இப்படி வந்து லவ் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி இப்போ நாளையிலேருந்து அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா டெய்லி இதை ஒரு வேலையாக வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இவ்வளோ பேருக்கு சொன்ன விஷயங்கள் யார் கரெக்டாக ஆப்டாக இருக்குது, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.